எதிர்க்கட்சியை சார்ந்தவர்களை கைது செய்தால் நாம் பாராட்டப்படுவோம். நான் வணக்கம் சொல்றேன், அவர் கையை கட்டிட்டு நிக்கிறார். இப்படிப்பட்ட காவல் அதிகாரிகள் தூத்துக்குடியில் இருக்கிறாங்க. ஆனா சிதம்பரம் சொல்றார், ஓட்டு திருடுபவரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று. எங்கேயெல்லாம் பாஜக உள்ளே நுழைகிறதோ அது ஆமை புகுந்த மாநிலமாக மாறிவிடும். எதிர்க்கட்சியை சார்ந்தவர்களை கைது செய்தால் நாம் பாராட்டப்படுவோம், எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் அவமரியாதை செய்தால் நாம் பாராட்டப்படுவோம் என்று காவல்துறை அதிகாரிகள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ கூட நான் பார்த்தேன், நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்றதுக்கு வழக்கம் கிடையாது. நான் வணக்கம் சொல்றேன், அவர் கையை கட்டிட்டு நிற்கிறார். ஏன்னா அவர் காவல்துறை அதிகாரி, நான் எதிர்க்கட்சியை சார்ந்தவள், வணக்கம் சொல்லிட்டா தப்பு அப்படின்னு. இப்படிப்பட்ட காவல் அதிகாரிகள் தூத்துக்குடியில் இருக்கிறாங்க. அதை பற்றி நான் கவலைப்படலை. ஏன்னா இவங்களாம் நான் வணக்கம் சொல்கிறேன், அவர் கையை கட்டி கொண்டு நிற்கிறார். ஏன்னா எதிர்க்கட்சிக்காரர்களுக்கு வணக்கம் சொல்லிவிட்டால் ஆளும் கட்சியின் பகைக்கு, ஆளும் கட்சியின் துன்பத்திற்கு ஆளாகி விடுவோமோ என்ற பயம் இன்று காவல்துறையினரை பற்றி கொண்டிருக்கிறது என்ற நிலை மிக மிக கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் முதல்ல அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் கையில் வைத்திருக்கிற காவல்துறையை சரியாக வழிநடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இன்று நேற்றைய தினம் காங்கிரஸை சார்ந்தவர்கள் தென் பகுதியில் ஒரு கூட்டம் போட்டு இருக்கிறார்கள். கூட்டம் போடுறதுக்காவது தென்பகுதி அவர்களுக்கு நினைவுக்கு வந்ததே என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா இங்கே எஸ்இசட் ஜோன் கொண்டு வரேன்னு, நாங்கள் நேரில் கொண்டு வரேன்னு ஒன்றும் கொண்டு வரல. ஆனால் இன்றைக்கி உங்கள் தலைவர்கள் வந்து டெல்லியிலேருந்து வந்து இங்கே வசதியாக இறங்குறதுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நிச்சயமாக வழிவகை செய்திருக்கிறார். ஆனால் சிதம்பரம் சொல்கிறார், ஓட்டு திருடுபவரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று. சிதம்பரம் அவர்களே, கூட இருந்த திமுகவை இருக்கும், திமுக இவ்வளவு குறைச்சி நீங்கள் மதிப்பிடக்கூடாது. ஓட்டு திருடை நாம் எச்சரிக்கையாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றால், ஆரம்ப காலத்திலிருந்து கள்ள ஓட்டிற்கு மிக பிரம்மாண்டமான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது திமுக தான். ஆக கள்ள ஓட்டை கொண்டு வந்து அதை ஒரு கலாச்சாரமாகவே மாற்றிய திமுகவில் இருந்து கொண்டு நான் கேட்குறேன், 40க்கு 40 இங்கே எப்படி ஜெயிச்சிங்க? ஓட்டு திருடு. நாங்களாம் சொல்கிறோம், மக்களிடமிருந்து ஓட்டை பெறுவதற்கு நான் முயற்சி செய்வோம்னு சொல்கிறத விட்டுட்டு உங்களால் வெற்றி பெறுவதற்கு துப்பு இல்லை. ஏன்னா எங்கேயெல்லாம் பாஜக உள்ளே நுழைகிறதோ அது ஆமை புகுந்த மாநிலமாக மாறிவிடுமா? நான் கேட்குறேன், 17 மாநிலங்களில் வெற்றி பெற்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கோம். நீங்கள் எத்தனை மாநிலத்தில் ஆட்சி நடத்துறீங்க? பாஜக புகுந்த மாநிலங்கள் அப்படி ஆகிவிட்டதா? காங்கிரஸ் புகுந்த மாநிலங்கள் எல்லாம் சீரழிந்து போகும் என்று பாரத தேசத்து மக்கள் நினைத்ததனால தான் காங்கிரஸை முற்றிலுமாக புறந்தள்ளி இருக்கிறார்கள். செல்வ பெருந்தகை சொல்றாரு, நாங்கள் மக்களுக்காக போராடுறாங்களாம். உயர் கட்டணத்துக்கு போராடினாராம். நான் கேட்குறேன், இவ்வளவு போராடிட்டு கூட்டணி விட்டு வெளியே வருங்கன்னு சொல்ற தைரியம் உங்களுக்கு இருக்கா? ஆக மக்களுக்காக இவர்கள் எதையுமே செய்வதில்லை. இன்னைக்கு பாஜக கபலீகரம் செய்கிறதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் கொள்கையை மறந்து திமுக கூட இருக்கிறாங்க. சாம்சங் தொழிலாளர் போராடினா என்ன, துப்புரவு தொழிலாளர் போராடினா என்ன, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நாங்கள் ஒட்டிக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் வேங்க வெயிலில் பிரச்சனை இருந்தாலும் கவலை கிடையாது. பட்டியலின சகோதரர் காலை விழ வச்சாலும் பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் மட்டுமா கேட்கணும்? அதனால் நான் திமுக கூட தான் ஒட்டிக்கிட்டு இருப்பேன். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் தான் கூட்டணி கட்சிகளின் கொள்கையை மறக்கடித்து தன் கூட இருக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். இது மறக்க முடியாத குற்றம். எல்லாவற்றிற்கும் மேலாக நாளைய தினம் தமிழர்களாகிய நமக்கு மறக்க முடியாத தினம். ஏனென்றால் தமிழர் ஒருவர் இந்த பாரத தேசத்தின் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நாளைய தினம் பாரத தேசத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மறக்க முடியாத தினம். ஆனால் நாளைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இங்கே உள்ள காங்கிரஸ் கூட்டணியையும் மன்னிக்க முடியாத தினம். ஏனென்றால் தமிழர் ஒருவர் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார். அவருக்கு எதிராக வாக்களிக்க போகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்றால் நீங்கள் தமிழர்களுக்கு பெருமை சேர்ப்போம் என்று சொல்வது அப்பட்டமான பொய். ஜெர்மனியில் போய் சொல்றாரு, தமிழர்களுக்கு நாங்கள் அங்கீகாரம் கொடுப்போன்னு. ஜெர்மனியில் சொல்றது இருக்கட்டும், இங்கே தமிழ்நாட்டில் டெல்லியில் தமிழர்களுக்கு எங்கே அங்கீகாரம் கொடுக்குறீங்க? ஆக தமிழர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். இங்கே ஆட்சியில் அங்கே அரசியலால் என்று சொல்லி நிச்சயமாக ஸ்டாலின் அவர்களையும் வருங்கால தமிழ் சமூகம் மன்னிக்காது. நாளைய தினம் நாமெல்லாம் பெருமைப்படும் அளவிற்கு
தமிழகத்திலிருந்து ஒரு துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்ற வகையில் மகிழ்ச்சி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.